ஆதி அப்போஸ்தலர்கள் செய்த காரியங்கள் வேற, சபைக்குள்ளாக வியாதி படுக்கையா இருக்கிற விசுவாசிகளை சுஸ்தமாக்குற ஊழியம் வேற. சபையில யாராவது வியாதிப்பட்டால் அவர்கள் சுகமாக்கத்தக்கதான ஒரு ஊழியம் சபையிலே கர்த்தர் அமைத்து வைத்திருக்கிறார். வியாதி படுக்கையா ஒரு விசுவாசி ஆனால் அந்த விசுவாசி சபையின் மூப்பர்களை வரவழைக்க வேண்டும். முதல் வேலை இது. சபையின் மூப்பர்களை ஒரு விசுவாசி, வியாதிப்பட்ட விசுவாசி வரவழைக்க வேண்டும் என்றால் அந்த சபையிலே அந்த விசுவாசி அந்நியத்திலே நிலைத்திருக்க வேண்டும். எண்ணெய் பூசுவதற்கான அர்த்தம் என்ன? இந்த இடத்துல யாக்கோபு மாத்திரம் எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணு என்று சொல்லவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலும் ஜெபத்தை பத்தி பேசும்பொழுது ஒரு அடையாளத்தை கொடுக்கிறாரு. என்ன தெரியும்? விசுவாசிகள் சுஸ்தம் அடைய வேண்டும் என்றால் நாம் யாருக்கு விரோதமாய் தப்பு செய்தோமோ அந்த குற்றங்களை அவங்கள்ட்ட போய் சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த கட்டளை. கர்த்தர் எப்படி வியாதி படுக்கையா இருக்கிறோம் இப்ப எழுப்புறாருன்றது மாத்திரம் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டா சொல்லி முடிப்பேன். கவனிக்க வேண்டும். யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். Chapter 5 verses 14 to 16. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. Is anyone among you sick? Then he must call for the elders of the church, and they are to pray over him, anointing him with oil in the name of the Lord. And the prayer offered in faith will restore the one who is sick, and the Lord will raise him up. And if he has committed sins, they will be forgiven him. Therefore confess your sins to one another and pray for one another so that you may be healed. The effective prayer of a righteous man can accomplish much. சபையில வியாதிப்படுகிற விசுவாசிகளை கர்த்தர் சுஸ்தமாக்குகிறாரா? Does God heal the sick believers among the church? சபைக்குள்ள இருக்கிற வியாதி படுக்கையா இருக்கிற விசுவாசிகளை கர்த்தர் சுஸ்தமாக்குகிறாரா என்பதான கேள்வியை முன்வைத்து கடந்த 3 வாரங்களாக இந்த திருச்சபையிலே சத்தியத்தை உங்கள் மத்தியில போதித்துக் கொண்டு வருகிறேன். ஆதி அப்போஸ்தலர்களும் அப்போஸ்தலருக்கு முந்தி இருந்த ஆண்டவராகிய இயேசுநாதருடைய பலத்த செய்கைகளும் அவர்கள் பண்ணின அடையாளங்களுக்கு அடுத்த அற்புதங்களும் சபையில நடக்கிற சொஸ்தமாக்குற ஊழியத்திற்கும் இருக்கிற வித்தியாசத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்லி முடித்தேன். மறுபடியும் நான் அதை பத்தி பேச மாட்டேன். ஆதி அப்போஸ்தலர்கள் செய்த காரியங்கள் வேற, சபைக்குள்ளாக வியாதி படுக்கையா இருக்கிற விசுவாசிகளை சொஸ்தமாக்குற ஊழியம் வேற. சபையில யாராவது வியாதிப்பட்டால் அவர்கள் சுகமாக்கத்தக்கதான ஒரு ஊழியம் சபையிலே கர்த்தர் அமைத்து வைத்திருக்கிறார். யாக்கோபு நிருபத்தில் அப்போஸ்தலர் என்பதான பெயரும் இல்லை. அப்போஸ்தலருடைய அதிகாரத்தின் கீழே நடக்கிற ஊழியத்தை பத்தியும் சொல்லவில்லை. மாறாக சபையிலே இருக்கிற மூப்பர்கள், பிரெஸ்பிட்டரோய் என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் ஆவிக்குரிய சத்தியமுள்ள வார்த்தையிலே வளர்ச்சி அடைந்து கிறிஸ்துவுக்கு அடுத்த சாட்சியை பிரத்யட்சமாய் காண்பித்த ஊழியக்காரர்கள் சபையில வியாதிப்படுகிற விசுவாசிகளுக்கு சுகத்தை ஏற்படுத்துகிற ஊழியம் செய்யத்தக்கதான ஊழியத்தை கர்த்தர் சபைக்குள்ள அமைத்து வைத்திருக்கிறார். வியாதிப்பட்ட ஒரு விசுவாசி சுகம் அடைய வேண்டும் என்றால் அந்த சுகம் அடைய வேண்டிய ஊழியம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்று யாக்கோபு ஆண்டவராகிய இயேசுநாதரை சிறு வயதிலிருந்து பார்த்த மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த இந்த யாக்கோபு சத்தியமுள்ள ஆவியானவருடைய நிறைவினாலே அந்த ஊழியத்தின் நல்ல முறைமையை பத்தி இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். முதலாவது, is anyone among you sick? உங்களில் ஒருவன், சபைக்குள்ளாக உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. இது வியாதிப்பட்ட ஒரு விசுவாசி செய்ய வேண்டிய ஒரு வேலை. வியாதி படுக்கையா ஒரு விசுவாசி ஆனால் அந்த விசுவாசி சபையின் மூப்பர்களை வரவழைக்க வேண்டும். முதல் வேலை இது. சபையின் மூப்பர்களை ஒரு விசுவாசி, வியாதிப்பட்ட விசுவாசி வரவழைக்க வேண்டும் என்றால் அந்த சபையிலே அந்த விசுவாசி அந்நியத்திலே நிலைத்திருக்க வேண்டும். எப்பயோ ஒரு வாட்டி வந்து திருப்பி 6 மாசம் காணாம போயிட்டு திருப்பி எப்பயோ ஒரு வாட்டி வருகிற விசுவாசியை பத்தி அங்க பேசவில்லை. மூப்பர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு தொடர்பு இருக்கிற ஒரு விசுவாசியும் மூப்பர்களையும் அந்த இடத்துல பேசப்படுகிறது.
ஆகையால் தான் உங்களுக்கு சுகம் உண்டாக வேண்டும் என்றால் டிவி சேனல்ல வர்ற ஊழியக்காரர்களுக்கெல்லாம் நீங்க போன் பண்ணி சொல்றதோ, அவங்கள ஜெபம் பண்ண சொல்றதோ அது வாய்க்கவே வாய்க்காது என்பது நான் உங்களுக்கு 100% எழுதி கூட கொடுக்கிறேன். அவர் டிவி நிலைக்குன்னு பேருங்களை சொல்லிக்கின்னு ஜெபம் பண்றதால உங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. இங்க சுகம் விசுவாசிகள், சபையில் இருக்கிற விசுவாசிகள் வியாதிப்பட்டால் சுகம் அவங்களுக்கு எப்படி கிடைக்கணும்ன்றது யாக்கோபு இந்த இடத்துல தெளிவாய் பேசியிருக்கிறார். அந்த விசுவாசி போய்கொண்டிருக்கிற லோக்கல் சபையில அவர் எந்த சபைக்கு போய்கொண்டிருக்கிறாரோ அந்த சபையின் மூப்பர்களை வரவழைக்க வேண்டும். டிவில போய் போன் பண்ணி சொல்றது அது போய் சபையின் மூப்பர்களை வியாதி படுக்கையா இருக்கிற ஒரு விசுவாசி வரவழைக்க வேண்டும். அப்ப சபை மூப்பர் யாருன்றது விசுவாசிக்கு தெரியுது, விசுவாசி யாருன்றது சபையின் மூப்பர்களுக்கு தெரியுது. அது ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாலும் சபையின் மூப்பர்கள் ஒருத்தர் அல்ல, சபையின் மூப்பர்கள். அந்த மூப்பர்கள் யாரோ ஒருத்தர் வியாதி படிக்காத ஒரு விசுவாசிக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறாரு. அப்படி ஏதோ ஒரு மூப்பர்களிலே ஒரு விசுவாசியாவது தெரியுது அவங்களுக்கு. அப்படின்னு சபையின் மூப்பர்களை வரவழைக்க வேண்டும். வியாதி படிக்கா இருக்கிற ஒரு விசுவாசி, அங்க சொல்ல போற வியாதி சாதாரணமான வியாதி அல்லது. போன வாரம் தெளிவாய் பேசி முடித்தேன். டெட்லி ரிட்டையர்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த், சரீரத்துல சுத்தமா பலன் இல்லாமல் பத்த படிக்க இருக்கிறது தான் நாங்க சொல்ல போற கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம். ஆகையால் தான் சீக்கிரம் மூப்பர்களை வரவழை. உயிர் போறதுக்கு முந்தி இவரால் எழும்பி போக முடியாது. இது முதல் விஷயம், விசுவாசிகள் சபையில் இருக்கிற மூப்பர்களுக்கு தகவல் சொல்லுற விஷயம். இரண்டாவது விஷயம், மூப்பர்கள் இஸ் எனிவன் அமங் யூ சீக், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டார் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. மூப்பர்கள் போனாங்க. டிவில இருந்து சூட்டை போட்டு பிரேயர் பண்றது கிடையாது. போனோம். விசுவாசி அவன் குப்பையில இருந்தாலும் சரி, குடிசையில இருந்தாலும் சரி, அங்க ஓடணும். மூப்பர்கள் அவனை எழுப்பணும்னாக்கா அவன் எந்த இடத்துல வியாதி படிக்க இருக்கிறானோ, குளிக்காம வாரக்கணக்கில் படுத்திருந்திருக்கலாம், துர்நாற்றம் நிறைந்த பிடித்த ஒரு நிலையில இருக்கலாம். 38 வருஷமா படுத்திருந்த வேத சென்றத்துல ஏன் ஆண்டவர் போயிருக்கிறாரு. 10 படிக்க இருந்திருக்கிறான் 38 வருஷமா துர்நாற்றம் பிடித்து, அதுலயே டாய்லெட் பண்ணி அதுல யூரின் பண்ணி துர்நாற்றமா பிடித்தவனை கர்த்தர் படுக்கையோட எழுப்புறாரு. உன் படுக்கை எழும்பி நடன்றாரு. அப்படி ஊழியக்கார வியாதி படிக்க இருக்கிற விசுவாசி வீட்டுக்கு போனாங்க. வேத வாக்கியம் சுகம் உண்டாக வேண்டும் என்ற ஒரு விசுவாசிக்கு எப்படி சொல்லப்பட்டது என்று கவனிங்கள். கர்த்தர் அப்படி சுகத்தை கொடுக்கிறதாக சபைக்கு சொல்லவில்லை. இல்ல நான் அப்போஸ்தலனுடைய ஊழியம் இப்ப இல்ல, அதான் நிரூபிச்சிட்டேன். அப்போஸ்தலர்கள் பரிசுத்தம் உள்ள பேர்கள் எடுக்காதீங்க, எடுக்க கூட நான் உங்களுக்கு சொல்லணும். சபையில சுகம் இருக்கா, சுகத்திற்கு அடுத்த ஊழியம் இருக்குது. அத்தை எப்படி சொன்னீங்க சொல்லப்பட்டுக்குது. வேதத்தை பார்க்க சொன்ன அந்த ஊழியக்காரங்கள, அவங்க ஊழியக்காரங்களே கிடையாது, அவங்களுக்கு வேதமே தெரியாது. அவங்களுக்கு நான் ஜெபம் பண்றேன் எனக்கு எழுதி அனுப்புங்க. நீ வரணும் வீட்டுக்கு, ட்ரெயின் ஏறி வா, பஸ் ஏறி வா, நான் வியாதி படிக்க இருக்கிறேன். அப்படி வியாதி படிக்கிற இடத்துல ஊழியக்கார போனாங்க, மூப்பர்கள் போனோம். ஒருத்தர் இல்ல, சபையில் இருக்கிற மூப்பர்கள் 2-3 சாட்சிகளால் எல்லாமே நிலவரப்பட வேண்டும். 3 பேர் அந்த இடத்துக்கு போனோம். முதலாவது வியாதி படிக்க இருக்கிற விசுவாசி சபைக்கு. அதனால தான் விசுவாசிகள் சபையில் இருக்கணும்ன்றது. எப்பவுமே விசுவாசிகள் சபையின் மூப்பர்களுக்கு கீழாக சபை கூடுவதிலே அந்நியத்தில் நிலைத்திருக்க வேண்டும், உங்கள் சுக வேண்டும் என்றால். 3வது விஷயம், இவர்கள் போய் எண்ணெயை பூசி ஜெபம் பண்ண வேண்டும். யாரு? மூப்பர்கள். அந்த ஒரு படுக்கைய நிலைய வைத்துக் கொண்டு பணத்தை வசூல் பண்ற புத்தி இருக்க கூடாது. சுக வேணக்கா வான்றது, இவ்வளவு டாலர் எழுதி கொடுன்றது. கர்த்தர் அங்க காணிக்க பத்தியா பேசின்னு இருக்கிறாரு. வியாதி படிக்க இருக்கிறவன் போயிட்டு பணத்திய அவன் பணம் டாக்டர் கொடுத்து அது சுகமாயிட்டான். உன்னத்துக்கு கர்த்தர் கூட சொல்றாரு, வியாதி படிக்க இருக்கிறவன் போயிட்டு பணத்தை ஒரு லூட் பண்ணுவானுங்க இந்த பொல்லாத ஊழியக்காரங்க, அதான் உஷாரா இருங்கன்றது. என் ஆண்டவர் அப்போஸ்தலர் கட்டளையிட்டது என்ன தெரியுமா? இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமா கொடுக்கணும், பணத்தை புடுங்காதுன்றார் ஆண்டவர். அவ காணிக்கை பத்தி பேசியிருக்குதா? காணிக்கை இந்த படிக்கைன்னு கூட போய் புடுங்க கூடாது. முடிஞ்சா ஊழியக்காரன் போய் கொடுத்துட்டு வரணும். என்ன சாப்பிடுறத வாங்கி போய் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் திருவசனமாகி இந்த கண்ணனை நல்லா பாத்தீங்கன்னாக்கா யார் போலி எல்லாம் நமக்கு தெளிவாக புரியும். அவர்கள் எண்ணெயை பூசி ஜெபம் பண்ண வேண்டும். இந்த எண்ணெய் மேட்டர் போன வாரம் அந்த எண்ணெய்க்காகவே ஒரு வாரம் நான் ஒதுக்கினேன். எவ்வளவு பேர் மிஸ் பண்ணி எனக்கு தெரியாது, ஏன்னா அது வீடியோ கேப்சர் பண்ணல. எண்ணெயை பூசி ஜெபிக்கணும்னா இப்ப ஊழியக்காரங்க இந்த எண்ணெய் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுனா ஒண்ணு பணத்தை எப்படின்னா திருடணும், அவங்களுக்கு ஒண்ணு கிடைக்க கூடாது அவங்க கை. எண்ணெயை பத்தி போன வாரம் சொல்லிட்டு உங்களுக்கு யாக்கோபு நிருபத்திலே அதுக்கு முந்தி இருக்கிற 4 அதிகாரத்திலும் யாக்கோபு ரொம்ப கிராஃபிக்கா பேசுவாரு. சந்தேகத்தை பத்தி பேசுகிறவனை பத்தி எதை வச்சு ஒப்பிட்டு பேசுறாரு. கடலில் ஆற்றினால் அலைகிற கடலுக்கு ஒப்பா இருக்கிறான் யாரு? சந்தேகம் உள்ளவன். ஐஸ்வர்யனை பத்தி எதை ஒப்பிட்டு பேசுறாரு? அழகான வடிவுள்ள பூக்கள்,
பூ எப்படி வாடி போகிறதோ அந்த வாடி போற பூவுக்கு ஐஸ்வர்யவானை ஒப்பிட்டு பேசுகிறார். அது எல்லாமே உங்களுக்கு ஒன்னாக போன வார்த்தையில எல்லா கிராஃபிக்கா இருக்கிற விஷயத்தை எடுத்து சொல்லும் பொழுது, திருப்ப 5வது இடத்துல வரும் பொழுது பொறுமையை பத்தி பேசும் பொழுது விதைக்கிற ஒரு விவசாயிக்கு பொறுமையை ஒப்பிட்டு பேசுறார். முன்மாறியும் பின்மாறியுமான விவசாயிக்கு ஒப்பிட்டு பேசுறாரு பொறுமையை குறித்து. அதுக்கப்புறம் கிரியை செய்கிற விசுவாசம், கிரியை செய்யாத விசுவாசத்தை பத்தி என்ன சொல்லப்படுகிறது? ஆவி உள்ள சரீரம், ஆவி இல்லாத சரீரத்தை பத்தி ஒப்பிட்டு பேசுறாரு. அப்ப அங்கங்கே ஏதோ ஒரு இயற்கைக்கு அடுத்த பொருள்களை பயன்படுத்தி யாக்கோபு பேசும்பொழுது அங்கே வந்து பரலோகத்துக்குரிய பருத்துக்குரிய பயங்கரமான சத்தியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு சத்தியமும் அடங்கியிருக்கு. கிரியை செய்கிற விசுவாசத்தை பத்தி பேசும் பொழுது அதுக்கு மேல பேசுற வார்த்தை என்ன? ஆவி இல்லாத சரீரம். அப்ப இந்த இடத்துல எண்ணெயை பத்தி பேசும் பொழுது அங்கே என்ன இருக்கணும்? அந்த எண்ணெய்க்கு பின்னாடி இருக்கிற பருத்துக்குரிய சத்தியம் இருக்க வேண்டும். அந்த எண்ணெய்க்கு பின்னாடி இருக்கிற பருத்துக்குரிய சத்தியத்தை எடுத்து போட்டு எண்ணெயை பூச்சிக்கினாங்க. என்ன எண்ணெய்க்கு பின்னாடி இருக்கிற ரகசியம், பருத்துக்குரிய வெளிப்பாடு என்ன? 5ஆம் வசனம் 14 ஜஸ்ட் ஞாபகப்படுத்தி இருக்கிறேன் உங்களுக்கு. 5:14 உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு என்ன பூசணும்? அப்ப அந்த எண்ணெய் எதை குறிக்கிறது? கர்த்தருடைய, அது கரெக்டா புரிஞ்சுக்கணும். நீங்க போன வாரம் சொன்னேன் எதற்காக எண்ணெய் என்பதான ஒரு பொருளை யாக்கோபு கர்த்தருடைய நாமத்தை வெளிப்படுத்துவதற்காக அங்க பயன்படுத்துறார் என்று. ஏனென்றால் யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது புதிய ஏற்பாடு முழு வெளிப்பாடு இல்லை. இன்னும் சொல்ல போனா அப்போஸ்தலனாகிய பவுலே ரட்சிக்கப்படலை. இன்னும் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது இன்னும் சவுல் பவுல் ஆகல. இன்னும் நீங்க பவுல் எடுத்தீங்கன்னாக்கா அவர் 13-14 நிருபங்கள் எழுதியிருக்கிறார். வெளிப்பாடு ஃபுல்லா கிடையாது. அப்படி புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கைக்கு அடுத்த வெளிப்பாடுகள் ஒன்றும் கிடைக்காத பட்சத்தில் கர்த்தருடைய நாமத்தை எடுத்து காண்பிக்கிற எண்ணெய் என்ன அது? ஒலிவ மர எண்ணெய், ஆலிவ் ஆயில். அந்த எண்ணெய் வந்து எண்ணெய்க்கு பின்னாடி இருக்கிற கர்த்தருடைய நாமத்தை எடுத்து காண்பிக்கிறது தவிர எண்ணெய் அதுல ஏதோ ஒரு மேஜிக்கலோ அதுல ஏதோ ஒரு மெடிசினல் பவர் இருக்கிறதாக யாக்கோபு அந்த இடத்துல பேசவில்லை. எனக்கு யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் எப்பவுமே இயற்கையின் பொருள்களை வைத்து பின்னாடி இருக்கிற சத்தியத்தை பக்கத்திலே பேசியிருப்பார். 5:14 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்படுற எண்ணெய் கர்த்தருடைய நாமத்தை குறிக்கிறது. அப்படி கர்த்தருடைய நாமத்தினால் எண்ணெய் பூச வேண்டும் என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் வந்து கர்த்தருடைய நாமம் அல்லது கர்த்தர் இப்பொழுது பிரசன்னமா இருக்கிறார். எதற்காக? சுகத்தை கொடுப்பதற்காக. புரியுதுங்களா? எண்ணெய் பூசுவதற்கான அர்த்தம் என்ன? கர்த்தருடைய நாமத்தினால் என்ன பூசு என்பதான அர்த்தம். அவனுக்கு ஒரு வெளியரங்கமான அடையாளத்தை கொடுக்கிறாரு. வேத வாக்கியம் அவர் வீட்டுல இல்லாதனால. உங்க வீட்டுல வேத வாக்கியம் இருக்கா? அப்ப என்ன எதுக்கு? அப்ப வேத வாக்கியம் இல்லை, வசன தியானிக்கத்தக்கதாக புஸ்தகம் இல்லை. தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஆதி அப்போஸ்தலரோடு கூட தீர்க்கதரிசி இருந்தார்கள். அப்பத்துக்கு வர வெளிப்பாடுகளை அப்பத்துக்கப்பே பேசினார்கள் அவர்கள். ஆதி அப்போஸ்தலர்கள் 12 பேர் தான். பவுல் சேர்த்தாக்கா 13 பேர். எல்லா இடத்துலயும் அவங்களால இருக்க முடியாது. ஆகையால் தான் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார்கள். என்வாயர்ஸ் திமோத்தி, தீத்து, லூக்கா என்பதான அப்போஸ்தலரோடு கூட சஞ்சரித்தவுடன் ஊழியக்காரர்களை அனுப்பினார்கள். ஆகையால் வேத வாக்கியம் இல்லாத பட்சத்தில் வந்து கர்த்தருடைய நாமத்தை வெளிப்படுத்துகிற மகத்துவமான சத்தியத்தை வெளிப்படுத்துகிற எண்ணெயை வந்து அடையாளபூர்வமாக வியாதி படிக்க இருக்கிறவனுக்கு தேய்ச்சிட்டு போனார். அங்க சொல்ல போற அனாயிண்டிங் என்ற வார்த்தை எண்ணெயை பூசுன்ற சரியான வார்த்தை, தமிழ் வார்த்தை. போட்டு ரப்பு பண்ண வேண்டும் வியாதிஸ்தனை. எதற்காக அந்த அடியாளம் என்பதான கேள்விக்கு அர்த்தம் கர்த்தருடைய நாமம். கர்த்தருடைய நாமம் என்றால் என்ன? கர்த்தர் என்னவோ அதுதான் அவருடைய நாமம். இயேசு என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? என்ன? பாவங்களிலிருந்து ரட்சிக்கிறவர். அதான் கடைசி நான் போய் நிப்பாட்டுவேன். கர்த்தருடைய நாமத்திற்கு அடுத்த சத்தியத்தை வெளிப்படுத்தி மூப்பர்கள் விசுவாசத்தோடு அவர்கள் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரம் போதாது, கர்த்தர் பிரசன்னமா இருக்கிறார், பத்த படிக்க இருக்கிறவனை எழுப்புவதற்கு என்பதற்கான அடையாளத்திற்காக எண்ணெயை பூசினார்கள். அப்படி அவர்கள் எண்ணெயை பூசி அவர்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று இந்த இடத்துல கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் வியாதி படுக்கையா இருக்கிறவனுக்கு அவனால விசுவாசத்துடன் ஜெபிக்க முடியாத பட்சத்தில் இருக்கிறபடியால் மூப்பர்கள் அவனுக்காக விசுவாசத்தோட ஜெபம் செய்து கர்த்தர் அவனை எழுப்புவார் என்பதான அடையாளத்திற்காக அவனுக்கு எண்ணெயை பூச வேண்டும். இப்பொழுது நாம்
கர்த்தருடைய நாமத்தை நன்றாய் அறிந்திருக்கிறோம், அறிந்து கொண்டு வருகிறோம். அறியத்தக்கதான வேத வாக்கியம் நம்முடைய கருத்தில் இருக்கிறது. ஆகையால் என்ன பாட்டில் வச்சு நாங்க தேய்ச்சி நிற்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஆல்ரைட், இது நான் உங்களுக்கு போன வாரத்திலே வெளிப்படுத்தின ஒரு விஷயம். இந்த இடத்துல யாக்கோபு மாத்திரம் எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணு என்று சொல்லவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலும் ஜெபத்தை பத்தி பேசும்பொழுது ஒரு அடையாளத்தை கொடுக்கிறாரு. என்ன தெரியுமா? அது ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுக்கிறேன். அவர்கள் எப்படி ஜெபத்திற்கு பின்னாடி கர்த்தர் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை காண்பிப்பதற்காக ஜெபத்தை ஒரு சின்ன அடையாளபூர்வமாக செய்ய வைத்தார்கள். 1 தீமோத்தேயு 2:8 அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி என்ன வார்த்தை எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பவுல் பேசுறாரு. எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யாக்கோபு பேசியிருக்கிறாரு. என்ன கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கள் என்பதான வார்த்தைக்கு அர்த்தம்? எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கன்னா எல்லாரும் கையை தூக்கிடுவாங்க. என்ன கை தூக்குறேன்னு கேட்ட பதில் அந்த கரங்கள் எதை எடுத்து காண்பிக்கிறது? பரிசுத்தமானது எடுத்து காண்பிக்கிறது. உயர்த்தி ஜெபம் பண்ணுன்ற அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும் பொழுது என்னுடைய ஜெபம் கபடம் உள்ளது அல்ல, என்னுடைய கரம் ரொம்ப கிளியரா இருக்குது, யாரையும் அடிக்கவில்லை, யாரையும் கொல்லவில்லை, யாரையும் கொல்லத்தக்கதாக உள்ளத்திலே வைராகியமும் எரிச்சலும் என்னிடத்தில் இல்லை, இந்த கரங்களை வைத்து மற்றவங்களுக்கு தீமை செய்வதற்காக இல்லை, மாறாக இந்த கரம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிதலுக்காக இருக்கிறது என்பதை கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணினாக்கா என்னுடைய வாழ்க்கை நடக்கை பிதாவே உடைய பார்வைக்கு பரிசுத்தமுள்ள கரம் என்பதன வார்த்தை சொல்லப்பட்டுக்குது. அசுத்தமுள்ள காரியங்களிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டவனான். புரியுதுங்களா? கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இப்ப சொன்னாக்க என்ன அர்த்தம்? பக்கத்து இருக்கிற விசுவாசி மேல கோப எரிச்சல் இல்லைன்னு அர்த்தம். உங்க கரங்கள் பரிசுத்தமா இருந்தாக்கா நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களோட கரங்கள் ஆட்டோமேட்டிக்கா மேல போகும். என்ன அர்த்தம்? கரம் சுத்தமா இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துக்கொண்டால் அவர் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணு என்று சொல்லும் பொழுது அந்த கரங்களை உயர்த்தி செய்கிற அந்த செய்கைக்கு ஜெபம் என்ன எடுத்து காண்பிக்கிறது என்பதை இந்த இடத்துல சொல்ல 14 நாம் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல யாக்கோபு சொல்ற வார்த்தை என்ன? உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். எண்ணெய் பூசுன்ற வார்த்தைக்கு கர்த்தருடைய நாமத்தை எடுத்து காண்பித்து போதித்து கர்த்தர் அந்த வியாதிஸ்தனை சொஸ்தமாக்குற ஒரு நிலையில் இருக்கிறார் என்பதை அந்த வியாதிஸ்தனுக்கு ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திட்டு தான் அந்த ஊழியக்காரர்கள் அந்த வீட்டிலிருந்து வெளியே வர வேண்டும். அந்த வீட்டிலிருந்து அந்த ஊழியக்காரர்கள் வெளியே வருவதற்கு முந்தி சின்ன உபதேசம் பண்ணிட்டு தான் வர வேண்டும். ஆகையால் தான் விசுவாசிகள் யாராவது சுகமாக வேண்டும் என்றால் மூப்பர்கள் வந்து சுகமாக்கும் பொழுது கடிந்து கொள்ள வாய்ப்பு உண்டு, சீர்திருத்த வாய்ப்பு உண்டு, நல்ல விஷயங்களை சொல்ல வாய்ப்பு உண்டு. கர்த்தரை பத்தி ஜெபம் பண்ணி சுகத்தை ஏற்படுத்துவதற்கு முந்தி முதலாவது கடிந்து கொள்ளுதலும் சீர்திருத்துதலும் உண்டாக வேண்டியது ரொம்ப கட்டாயம். அதெல்லாம் முடிந்த பிறகுதான் அவர்கள் எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணுகிறார்கள். அந்த எண்ணெய் எதை எடுத்து காண்பிக்கிறது? கர்த்தருடைய நாமம், கர்த்தர் பிரசன்னமா இருக்கிறார். நாமத்தினாலே 2-3 பேர் எங்க கூடி வந்தார்களோ என்ன வார்த்தை? அவர்கள் நடுவுல கர்த்தருடைய நாமம் பிரசன்னமா இருப்பார். அவர் எதுக்காக பிரசன்னமா இருக்கிறாரு? எழுப்புறதுக்கு. அப்படி கர்த்தர் பிரசன்னமா இருந்து எழுப்புறார் என்பதற்கான அடையாளம் அந்த வியாதிஸ்தனுக்கு என்ன இருக்கு? ஏன்னா அந்த வியாதிஸ்தனுக்கு கொடுத்த அடையாளம் எண்ணெயை பூசுறது. அதனால வியாதி படிக்கையா இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிங்கள். உங்க சரீரம் சுகம் உண்டாகி எழும்ப வேண்டும் என்றால் இங்கிருந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டும். இவ்வளவு விஷயங்கள் போன வாரத்திலே பேசி முடித்த காரியங்கள் தான். அந்த மூப்பர்கள் அந்த வியாதிஸ்தனுக்கு கொடுக்கிற ஒரு உபதேசத்தை மாத்திரம் ஹைலைட் பண்ணிட்டு கர்த்தர் எப்படி எழுப்புறார் என்றதை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் சாவுக்கு எதுவான உங்களுடைய சரீரத்தையும் என்னுடைய சரீரத்தையும் எழுப்புகிறார். என்ன உபதேசம்? 5:16 5:16 நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு என்ன வார்த்தை? உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்ணுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். அப்போ உங்களுடைய குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிடுங்கள் என்று மூப்பர்கள், இந்த இடத்துல மூப்பர்களும் உள்படுகிறார்கள். மூப்பர்கள் 10 படிக்க இருக்கிற வியாதியஸ்தனுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். அப்போ உங்களுடைய வியாதியும் என்னுடைய வியாதியும் இன்னும் சரித்து விட்டு போகாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நம்முடைய பாவங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிடாமல் இருப்பதனால்தான். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு அங்க சொல்லப்படுற சொஸ்தம் வேற, அடுத்த வாரம் நான் சொல்லுவேன் சொஸ்தத்தை பத்தி அங்க பேசுறது. ஆனா இங்கே வியாதிஸ்தனை எழுப்பும் போது அங்க சொல்லப்படுற வார்த்தை சொஸ்தம் அல்ல. வசனம் 15 அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை என்ன வார்த்தை? ரட்சிக்கும் சொல்லப்பட்டுக்கோ தவிர என்ன சொல்லப்படல? சொஸ்தமாக்கும் என்று சொல்லப்படவில்லை.
அது நான் அடுத்த வாரம் தான் சொல்ல விரும்புவேன். ஆனா 16ல வந்து நீங்கள் சுஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு, இந்த வார்த்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்கள் குற்றங்கள் ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டுன்னு சொன்ன உடனே விசுவாசிங்க என்ன பண்றாங்க, அவங்க பண்ண தனிப்பட்ட பாவங்களாத்தையும் கூடுகிற விசுவாசிங்கள்ட்ட போய் சொல்லிடுறாங்க. அந்த கேட்ட விசுவாசி நாவு சரியில்லாதனால ஊரெல்லாம் பரவிடுவாரு. இங்க உங்களுடைய குற்றங்கள் ஒருவருக்கொருவர் அறிக்கையிடுங்கள்னாக்கா, எந்த விசுவாசிக்கு தப்பாக விரோதமாக பாவம் செய்தாரோ அந்த விசுவாசிகிட்ட போய் பாவத்தை அறிக்கையிட வேண்டும். சகோதரனுக்கு விரோதமாக, சகோதரிக்கு விரோதமாக, அல்லது சகோதரிக்கு விரோதமாக ஏதாவது பாவம் செய்தால், குற்றப்படுத்தினால், அந்நியமாக குற்றம் சாட்டினால், நியாய தீர்ப்பு கடத்த வார்த்தைகளை சொல்லினால், அவதூறாக பேசினால், செய்யாததை செய்ததாக அவர்களை பாவித்து உச்சரித்ததே ஆனால் போயிட்டு அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லைன்னா உங்க உடல்ல இருக்கிற நோய் அந்த பூச்சி புல்வா மாறி பாம்புவா மாறி வயிற்றிலே இருக்கும். அது போவாது. நீங்கள் சுஸ்தமடையும்படிக்கு உங்களுடைய குற்றங்களை உங்கள் ஒருவருக்கொருவர் சொல்ல வேண்டும். எவ்வளவு தடவை நீங்க உங்க துணையாளரை பார்த்து நீங்க தகாத வார்த்தைகளை பேசியிருக்கலாம். செய்யாததை செய்ததாக எவ்வளவு முறை நீங்கள் பேசியிருந்திருக்கலாம். எவ்வளவு நாள் நீங்க சந்தேகப்பட்டிருந்திருக்கலாம். எவ்வளவு நாள் நீங்க சந்தேகப்பட்டு அவங்கள அவதூறாக தப்பாக எல்லார்கிட்ட போய் பேசி அதை பரிவீர் தப்பு என்று கர்த்தர் உங்கள்ட்ட உணர்த்தின உடனே ஆண்டட்ட மன்னிப்பு கேட்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அது அப்புறம் வரேன். ஆனால் முதலாவது நீங்கள் தப்பு செய்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும். யாருக்கு விரோதமா நீங்க தப்பு செஞ்சீங்களோ அவங்கள்ட்ட கேட்க வேண்டும். அம்மாக்கு விரோதமா தப்பு பண்ணாக்கா மன்னிப்பு கேட்கணும். அப்பாவுக்கு விரோதமா தப்பு பண்ணாங்க பசங்க மன்னிப்பு கேட்கணும். நான் எப்படியே இருப்பேன்னு சொன்னாக்கா அப்படியே தான் இருப்பேன் கண்ணு மூடுற வரைக்கும். விசுவாசிகள் சுஸ்தம் அடைய வேண்டும் என்றால் நாம் யாருக்கு விரோதமாய் தப்பு செய்தோமோ அந்த குற்றங்களை அவங்கள்ட்ட போய் சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த கட்டளை புரிஞ்சுதா? கர்த்தர்கிட்ட கேட்க வேண்டிய மன்னிப்பு வேற இருக்குது. நம்ம கர்த்தருக்கு விரோதமா செஞ்ச பாவத்தை தாவீது ரொம்ப தெளிவாய் சொல்வார் 51ஆம் சங்கீதத்துல, தேவரீர் உமக்கு ஒருவருக்கே நான் விரோதமாக பாவம் செய்தேன், ஆகையால் நீர் என்னை மன்னியும். நாம் கர்த்தருக்கு ஒருவருக்கே விரோதமா பாவங்கள் செய்கிறதும் உண்டு. அது நம்ம கர்த்தர்கிட்ட மாத்த தான் சொல்லணும். அது நம்ம மற்ற விசுவாசிகளுக்கு மற்ற ஆட்களுக்கு விரோதமாய் செஞ்ச குற்றங்கள் பாவங்களை வந்து அவங்கள்ட்ட போயிட்டு அதை நம்ம அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டுதான் ஆகும். கர்த்தருக்கு விரோதம் என்ன பாவம் செய்தோம்? 4ஆம் அதிகாரம் வசனம் 4ல இருந்து 10 வரைக்கும் வாசிக்கிறேன். அது டீட்டெயில் நான் ஏற்கனவே போதுமான அளவுக்கு கர்த்தருடைய கிருபையில போதித்து முடித்தோம். அதனால அதை பத்தி பேச வாய்ப்பில்லை. இது இங்க நம்ம பண்ற பாவம் கர்த்தருக்கு மாத்திர விரோதமா செய்கிற பாவம். 4ஆம் அதிகாரம் 4ல இருந்து 11. விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடுவது. 10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இங்க சொல்லப்படுது நாம் கர்த்தருக்கு விரோதமாய் செஞ்ச பாவங்கள். அத்தியம் கர்த்தர்கிட்ட நேரடியாக அழுது புலம்பி அந்த பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும். 4ஆம் அதிகாரம் 4ல இருந்து 10 வரைக்கும் சொல்லப்படுற விஷயங்கள். ஆனால் 5ஆம் அதிகாரம் 16ல சொல்றது வந்து யாருக்கு விரோதமா பண்ண பாவம்? கூடுகிற கர்த்தருடைய இன்னொரு விசுவாசிக்கு விரோதமா பண்ண பாவம். அது உங்க கூட பிறந்த சகோதர சகோதரியா இருக்கலாம், பெற்றோர்களா இருக்கலாம், சபையில் இருக்கிற மற்ற விசுவாசிகளா இருக்கலாம். சுகம் வேணும்னாக்கா பண்ணுன்றார் கர்த்தர். ஆகையால் மூப்பர்கள் அந்த 10 படிக்கையாருக்கு கொடுத்த போதனை என்ன? அத்த 10 படிக்கையாருக்கு அந்த வியாதி வருவதற்கான முக்கியமான காரணம் என்ன? பாவம். அவனுக்கு அந்த அறிவை ஏற்படுத்துற அந்த வியாதியஸ்தனுக்கு அந்த மூப்பர்கள் போய் யாருக்கு விரோதமா பாவம் செய்தாய்? கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தானால் நீ தெய்வத்தினோட பாவத்தை அறிக்கையிட்டு கர்த்தர் பாவ மன்னிப்பு வாங்கிக்கொள். மற்ற சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது பாவம் செய்ததே ஆனால் உச்சரித்ததே ஆனால் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேளு. சில பேர் செய்யாததெல்லாம் சொல்லி விட்டுங்கிறது யாருக்குனா போயிட்டு
பண்ணாததெல்லாம் பண்ணுன்னு சொல்லிடுறது. பாவம். கர்த்தர் கேட்டுனுக்கிறார் எல்லாமே. எல்லா விஷயங்களும் 2-3 சாட்சிகளால தான் நிலவரப்பட வேண்டும். யாரும் பண்ணாத பாவத்தை பண்ணதாக, பேசாத விஷயங்களை பேசினதாக, செய்யாத விஷயங்களை செய்ததாக, பார்க்காத விஷயங்களை பார்த்ததாக குற்றங்களை சாட்டு. நல்ல விசுவாசியா கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ளாக பிரசுத்தமாக்கி வைத்தால் அவங்களுடைய பேரை எல்லார்ட்டையும் சொல்லி சொல்லி நார வைக்கிறது. கர்த்தர் சொல்ல அந்த வியாதி ஒன்று விட்டு போவாது. அப்படி செய்ய எப்படி தெரியுமா முடியுது? யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வசனம் 20. தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து, அடுத்த வார்த்தை என்ன? திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். பாவங்களை மூடுற ஊழியங்க விசுவாசி. இது பாவங்களை திறந்து காட்டுற ஊழியம் இல்ல. பாவங்களை திறந்து காட்டுற ஊழியம் யாருடையது? பிசாசுது. பாவம் செஞ்சா போய் கண்டிங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ஐபால் டு ஐபால், முகமுகமாய் பார்த்து சீர்திருத்த வேண்டும். நீங்க பண்றது தப்புன்னு. ஆகிய தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்ற வார்த்தை, நீதிமான் என்னை கொட்டி சீர்திருத்தட்டும், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நீதிமான் என்னை சீர்திருத்தட்டும். நான் தப்பு பண்ணியிருந்தேன், ஆனால் அவனை டிசிப்ளின் பண்ணட்டும், சாஸ்டைஸ் பண்ண வேண்டும். அது விட்டு போட்டு பாவங்களை மூடுற ஊழியம் செய்யாம ஒருத்தரை பத்தி கேட்டாலே அவங்க பத்தி தாறுமாறா பேசி 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 அவங்களுடைய பேரை கெடுத்தோம்னா நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க உடல்ல, உங்க ரத்தத்துல, உங்க சதையில, உங்க நரம்புல வியாதியை கொண்டு வர, கொள்ளநோய்களை கொண்டு வர அணுக்கள் ஏறிச்சின்னு புரிஞ்சுக்கணும். நீங்க தைரியம் இருக்குதா? நல்ல விசுவாசியா நீங்க? கர்த்தருக்காக எரிச்சல் உள்ளது ஆட்களா நீங்க? மோசே போல, பவுல போல நேரடியா போய் கன்ஃபரண்ட் பண்ண வேண்டும். மோசே தேவனுக்காக பயங்கர எரிச்சல் அடைந்தான். கன்று குட்டியை உண்டாக்கி அவர் நடனமாடி கொண்டிருக்கும் ஸ்ட்ரைட் அப் அவர் கன்ஃபரண்ட் பண்ணினார். கர்த்தர் பக்கம் இருக்கிறவங்களா இந்த பக்கம் வாங்க, அப்படி போய் கன்ஃபரண்ட் பண்ணு. என்ன ஏதுன்னு தெரியல, விஷயத்தை நிலவரப்படுத்துறது கிடையாது, 2-3 சாட்சிகள்லாம் அதை உறுதிப்படுத்துறது கிடையாது. ஒருத்தரை பத்தி பேசி 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 அது முக்கியமா லேடிஸ் பேரில் எடுத்துடுறது. அப்படி எடுக்கக்கூடாது. வியாதி உன்னை விட்டு போவே போவாது. உடல் இருக்கிற வியாதி போ என்று கர்த்தர் விரும்பி சொல்ல வேண்டும் என்றால் கர்த்தர் அதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தையை கேட்க வேண்டும். ஒரு விசுவாசி விரோதமான குற்றம் செய்தால் மன்னிப்பு. இந்த ஊழியத்தை படுக்கையாகிறவன்ட்டு பேசுறாங்க யாரு? மூப்பர்கள். மூப்பர்கள் தப்பு பண்ணாலும் அந்த தப்பு அது செய்யணும். சபைக்கு விரோதமா மூப்பன் யாருன்னா விரோதமா பாவம் செய்தால் அந்த ஊழியக்காரன் போயிட்டு, அந்த மூப்பன் போயிட்டு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். இது எல்லாருக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை இது. மூப்பன் எக்ஸாம்ஷன் கிடையாது. சபையில மன்னிப்பு கேட்கணும். ஊழியக்காரோட மன்னிப்பு கேட்கணுங்க. பாவம் செஞ்சுட்டா, சபையை இடரல் உண்டாக்கினா. கர்த்தர் எப்படி வியாதி படுக்கையா இருக்கிறோம் இப்ப எழுப்புறாருன்றது மாத்திரம் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டா சொல்லி முடிப்பேன். கவனிக்க வேண்டும். ஊழியக்காரனுக்கு உனக்கு விசுவாசம் இல்லை, அதான் தான் உனக்கு நோய் போலன்னு சொன்னாக்கா, ஏன்னாக்கா இந்த இடத்துல விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலை ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்டது. யாருடைய விசுவாசம்? வியாதி படிக்க இருக்கிற வியாதியஸ்தனுடையதா அல்லது மூப்பொருளுடையதா? 14-15 வாசிப்பேன், பதில் கொடுக்கணும் நீங்க. இப்ப எனக்கு சாப்டர் 5:14-15. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம். யார் ஜெபம் பண்றீங்க? மூப்பர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். 15. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலை ரட்சிக்கும். யாருடைய ஜெபம்? யாருடைய ஜெபம்? மூப்பருடைய ஜெபம். எப்படியாப்பட்ட ஜெபம்? விசுவாசம் உள்ள ஜெபம். அப்போ யார் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலை ரட்சிக்குது? அப்போ அந்த வியாதியஸ்தனை பார்த்து உனக்கு விசுவாசம் இல்லை, அதனால தான் உனக்கு சுகாலன்னு சொல்லிட்டு இவன் ரீல விட்டாக்க எப்படி? என்கிட்ட விசுவாசமும் இல்லை, கர்த்தர் யாருன்னு எனக்கு தெரியாது, பற்பல பாவம் செஞ்சு கால்கை வராம நான் எழுத்து நிற்கிறேன். இதை என் மேல தெய்வ பாராட்டி ஆண்டவரை இயேசுநாத அப்போஸ்தலர் பார்த்து சொன்ன வார்த்தை, யாருடைய பாவங்கள் நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், யாருடைய பாவங்கள் நீங்கள் மன்னிக்காமல் இருக்கிறீர்களோ அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாது. நீங்கள் உங்களை ஒருவன் வீட்டுக்குள் சேர்க்காமல் போனால் உங்க வசத்துல இருக்கிற தூசியை உதறி தள்ளிட்டு நீங்கள் வாங்கல், அது நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கட்டும் அப்படின்ட்டு ஊழியக்கார உனக்கு விசுவாசம் தானே. இயேசுநாதர் எவ்வளவு பேர்கிட்ட விசுவாசம் இல்லாமல் அவர் அறியாதவர்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்காரு தெரியுமா? போன வாரம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஆண்டவரை இயேசுநாதர் பிறவி குருடனுக்கு பார்வை கொடுத்த சம்பவம். அவர் தன்னுடைய உமிழ்நீரை துப்பி சேராக்கி கண்ணில் பூசிட்டு சொசமாகறான். அவனுக்கு யாருன்னே தெரியாது இயேசுநாதர். அவன் பார்வை அடைஞ்சு திருப்பி வரும்போது இயேசுநாதர் அந்த இடத்துல இல்லை. அதுக்கப்புறம் இயேசுநாதர் திருப்பி அவனை சந்திக்கும் பொழுது அவனை தேவாலயத்தில் அவனை தள்ளி விட்ட பிறகு பரிசேயர்கள் இயேசுநாதர் அப்போ போய் சந்திக்கிறார். அப்போ கேட்கிறாரு, மனுஷகுமாரனை விசுவாசிக்கிற அப்படின்னு. யார் ஆண்டவர் அவரு, எங்க இருக்கிறார் அவருன்னு கேட்கிறான். அப்படி அவரை பத்தி யாருன்னு தெரியாதற்கு அவர் சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. சபையில இருக்கிற விசுவாசி யாருன்றது உனக்கு நல்லா தெரியும். ஊழியக்காரனுக்கு அவனுக்கு விசுவாசம் இல்லைன்னா உனக்கு இருக்குதானே, உன் விசுவாசம் எடுத்து பயன்படுத்தணும். நீ சுகம் கொடுக்குறவாங்க, சுகம் கொடுக்குறவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க குடும்பத்துக்கு அவங்களுக்கே சுகம் இல்லைங்க.
உனக்கு சுகம் இல்லைனாக்கா யூ ஹாவ் லிட்டில் ஃபெய்த். உனக்கு விசுவாச குறைச்சல் உனக்கு. ஆமாப்பா, விசுவாசம் இல்லாதான் தான் நான் வியாதியாகிறேன். உன் விசுவாசம் எடுத்து பயன்படுத்து. இயேசுநாதர் யார்கிட்ட தெரியுமா விசுவாச குறைச்சல்னு அவர் கடிந்து கொண்டாரு? தம்முடைய சீஷர்களை. ராஜ்யத்தின் வெளிப்பாடுகளை அதிகமாய் தம்முடைய சீஷர்களுக்கு இயேசுநாதர் கொடுத்திருந்தும் அவர்கள் அவிசுவாசத்திலே பிசாசு ஓட்ட முடியாமல் தவித்த பொழுது, விபசார சந்ததியே, எவ்வளவு காலம் நான் உன்னோடு கூட இருப்பேன்? அற்ப விசுவாசிகளே. சத்தியத்தை கேட்டு விசுவாச மார்க்கத்தில் இருந்தவர்கள் விசுவாசத்தை காண்பிக்காம இருக்கும்போது தான் கர்த்தர் கடிந்து கொள்கிறார். ஒரு வியாதி படிக்க இருந்தாக்கா அவனுக்கு விசுவாசம் தான் அவனுக்கு சுகம் உண்டாவது இப்போ. ஆனா அவனுடைய விசுவாசம் ஃபுல் ட்ரெயின், சுத்தமா இல்லை. அவன்கிட்ட விசுவாசம் சாவு பயத்துல மூழ்கி இருக்கிற அப்படி பத்த படிக்கா இருக்கிற அப்படி அவன்கிட்ட போயிட்டு நீ விசுவாசிக்கிற, நீ ஏன்பா சோற வாயில இருங்கல, தண்ணி இருங்கல, எழுவி பார்க்க முடியல, என்னை பார்த்து விசுவாசிக்கிறேன், எப்படி நான் விசுவாசிக்கிறது? ஃபர்ஸ்ட் எழுப்பு என்ன. விசுவாசிக்கிற அளவுக்கு, சத்தியத்தை கேட்கிற அளவுக்கு என் உடல்ல கொஞ்சம் தெம்பு வந்தா தான் நான் எதாவது செய்ய முடியும். எழுப்பு ஃபர்ஸ்ட் என்ன. அதனால மூப்பர்களுடைய விசுவாசம் உள்ள ஜெபம் தான் யாரை ரட்சித்தது? பிணியாளியை ரட்சித்தது. ஏன்? மூப்பருடைய ஜெபம் எப்படியாப்பட்ட ஜெபம்? அதனால தான் உங்க வீட்டுக்கு யாருன்னா மூப்பர்கள் வந்தாக்கா விசுவாசத்தோட வர வேண்டும். வீட்டுல விசுவாசத்தை விட்டு போக வேண்டும். வேற எந்த நோக்கத்திற்காக மூப்பர்கள் உங்க வீட்டுக்கு வரக்கூடாது. அப்படின்னு வந்தா அந்த நோக்கத்திற்காக தான் வரணும், இல்லை வரக்கூடாது. விசுவாசம் உள்ள ஜெபத்தை ஏறெடுத்துட்டு தான் வரணும். விசுவாசத்தை விதைச்சுட்டு தான் வரணும். ஜீவ நம்பிக்கை ஏற்படுத்திட்டு தான் வரணும் ஒரு ஊழியக்கார வீட்டுக்கு வந்தாக்கா. ஆல்ரைட், கர்த்தர் எப்படி சுகத்தை கொடுக்குறான்றது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஆல்ரைட், அடுத்த வாரம் மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ பேசுறது ஊழியக்காரனுடைய ஜெபம். அடுத்த வாரம் மிஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்த வாரம் உங்களுடைய ஜெபம். 16 வாசிக்கிறேன். எதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு 3 ருசி கொடுத்துறேன். அடுத்த வாரம் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்த வாரம் உங்களுடைய ஜெபம். வசனம் 16 5:16. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அடுத்த வார்த்தை என்ன? நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் என்னவா இருக்கிறது? யார் நீதிமான்? இங்கு மூப்பர்கள் ஏறெடுக்கும் ஜெபம் மிகவும் பலனுள்ளதா இருக்குது என்று சொல்லவில்லை. யாருடைய ஜெபம் பலனுள்ளதா இருக்கிறது? நீதிமான். நீதிமான் 16 சொல்லப்படுறது உங்களுடைய ஒருவருடைய ஜெபம். 14 சொல்லப்படுறது மூப்பருடைய ஜெபம். மூப்பர்கள் யாருடைய ஸ்தானத்துல ஜெபிக்கிறார்கள்? பத்த படிக்க இருக்கிற ஒரு விசுவாச ஸ்தானத்துல ஜெபிக்கிறார்கள். ஆனால் ஒரு விசுவாசம் உள்ள நீதிமான்கள் ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு பயங்கரமான பலன் உள்ளது. ஊழியக்காரனுடைய ஜெபத்திற்கு பலன் உள்ளதுன்னு சொல்லப்படல. ஊழியக்காரனுடைய ஜெபம், விசுவாசம் உள்ள ஜெபம், விசுவாசமும் ஜெபம் பண்ண முடியாத படுக்கையா இருக்கிறவனுக்கு பிரயோஜனமா இருக்குது 14. அடுத்த வாரம் நீங்க வந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நீதிமானுடைய ஜெபம் எப்படி பலன் உள்ளதா இருக்கிறது என்று. முதலாவது, கர்த்தர் வியாதி படுக்கையா இருக்கிறவங்களுடைய சரீரத்தை விசுவாசம் உள்ள ஜெபம் ஏறெடுத்த உடனே எப்படி சுஸ்தமாக்குறார். 14:15 14:15. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நன்றாக கவனிக்கணும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை என்ன வார்த்தை? ரட்சிக்கும். அந்த ரட்சிப்புன்ற வார்த்தைக்கு நான் அப்புறமா வருவேன். முதலாவது, எதற்காக விசுவாசம் உள்ள பிணியாளியை ரட்சிக்கும்? விசுவாசம் ரட்சிக்கிறதா அல்லது கர்த்தர் ரட்சிக்கிறாரா? 15. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். வியாதியஸ்தனை, வியாதி படிக்க இருக்கிறவனை விசுவாசம் எழுப்புதா? கர்த்தர் எழுப்புறாரா? வியாதியஸ்தனை விசுவாசம் ரட்சிக்குதா? கர்த்தர் ரட்சிக்கிறாரா? கரெக்டா சொல்லணும். வியாதி படிக்க இருக்கிறவனை யார் ரட்சிக்கிறது? கர்த்தரா விசுவாசமா? ரட்சிப்புன்ற வார்த்தை யாக்கோபு 5 தடவை பயன்படுத்துறாங்க. சோட்டீரியாலஜின்ற வார்த்தை அதான் வருது. ரட்சிப்பு, சால்வேஷன், saved, not healed, cured, healed வந்து வசனம் 16 வருது. ஆனா 15 சொல்லப்படுறது வந்து ரட்சிப்பு. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்குதா? கர்த்தர் ரட்சிக்கிறாரா? விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்குதா? கர்த்தர் ரட்சிக்கிறார். விசுவாசம் உள்ள ஜெபத்திலே கர்த்தர் கிரியை செய்யும் பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்குது.
கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்றால் விசுவாசம் அந்த இடத்துல இருக்க வேண்டும். ஆகையால் தான் கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் என்று ரொம்ப நிரூபிச்சிட்டாரு 2ஆம் அதிகாரத்துல. அப்ப கர்த்தர் எப்ப கிரியை செய்யறாரு, எங்க கிரியை செய்யறாரு? எங்க விசுவாசம் இருக்கிறதோ அந்த இடத்துல தான் கர்த்தர் கிரியை செய்யறாரு. அடுத்த கேள்வி, இப்போ உங்களுக்கு சொல்லும் போது கிளீனா புரிஞ்சிடும். கர்த்தர் எங்க கிரியை செய்ய மாட்டாரு. 1ஆம் அதிகாரம் வசனம் 5 வாசிக்கிறேன் 8 வரைக்கும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். 6 ஆனாலும் அவன் என்ன வார்த்தை? எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலில் அலைக்க ஒப்பாயிருக்கிறான். 7 அப்படிப்பட்ட மனுஷன் என்ன வார்த்தை? தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று என்ன பண்ணக்கூடாது? நெஞ்சு கூட பார்க்காத. சந்தேகம் இருக்கிற இடத்துல கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? நம்பர் 1, சந்தேகம் இருக்கிற இடத்துல கர்த்தர் சுத்தமா கிரியை செய்ய மாட்டார். கர்த்தருடைய பிரசன்னம் இல்ல. என்ன அர்த்தம்? கர்த்தருடைய நாமம் இல்லை. கர்த்தருடைய நாமம். சந்தேகம் இருக்கிற இடத்துல கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். நீங்க அவிசுவாசம் கூட சொல்லலாம். எனக்கு யாக்கோபு என்ன சொன்னார், அதான் பாயிண்ட். கர்த்தர் எங்கன்னா இருந்து வேலை செய்ய வேண்டும் என்றால் அந்த இடத்துல என்ன தேவை? விசுவாசம். யாருடைய விசுவாசம் இருக்கணும்? எங்க விசுவாசம் இருக்குதோ அந்த இடத்துல கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய பாவமன்னிப்பு, கர்த்தருடைய மனம் திரும்புதல், கர்த்தர் ஈவு எல்லாமே கர்த்தர் அருளுவார். விசுவாசம் இல்லாத இடத்துல கர்த்தருடைய கோபம் மாத்திரம் தான் மீதி இருக்கும். ஆகையால் சந்தேகம் இருக்கிற இடத்துல உனக்கு ஏதாச்சும் கிடைக்குன்னு சொல்லிட்டு நெஞ்சு கூட பார்க்காத. சீக்கிரமாய் சபை மூப்பர்களை வரவழி. அவருடைய விசுவாசம் அந்த இடத்துல செயல்படட்டும். ஊழியக்கார சும்மா சும்மா கூடக்கூடாது. கூப்பிட்டா இந்த மாதிரி வேலை ஆகணும். எலும்பணும். சாவை கெடுக்கிற படுக்கையா இருக்கும், எலும்பிடணும். எலும்பு வைக்க ஊழியக்கார தூங்கக்கூடாது. செகண்ட் ரீசன் 1ஆம் வசனம் 13. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. கர்த்தர் எதுல இல்ல? முதலாவது அவிசுவாசத்தில் அல்லது சந்தேகத்தில் கர்த்தர் இல்ல. கர்த்தருடைய கிரியை வெளிப்படாது. 2வது கர்த்தர் எங்க இல்ல? பொல்லாத சோதனையில் இல்ல. பட்சபால் நிர்வாணமாய் குளிக்கும் போது ரொம்ப பரவசமா இருந்தான். நீங்க அந்த மாதிரி இச்சையத்தோட நீங்க ஏதாச்சும் ஒரு காட்சியை பரவசமா பார்த்து கொண்டிருக்கும் போது அதுல கர்த்தர் இருக்கிறான்னு நினைக்க வேண்டாம். பட் அங்க என்ன இருக்கும்? அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சோதனையானது கர்ப்பம் தரித்து என்னத்தை கொண்டு வருது? பாவத்தை கொண்டு வருது. பாவம் பூர்ணமானதற்கு மரணம். அந்த இடத்துல பாவம் மரணம் இருக்குமே தவிர யார் இருக்க வாய்ப்பில்லை. சந்தேகத்துல கர்த்தர் சுத்தமா இல்லை, சோதனையில கர்த்தர் இல்லவே இல்லை. மாறாக பாவமும் மரணமும் இருக்கு. ஏன்னா கர்த்தர் தடை செஞ்சிருக்காரு. அதுல கர்த்தர் ஈடுபடுறதே கிடையாது. கர்த்தர் சொல்ற இடத்துக்கு நாம் வர வேண்டும். அதுக்கு பேர் தான் மனம் திரும்புங்கள். சோதனையில கர்த்தர் இல்லை. அவிசுவாசத்திலும் சந்தேகத்திலும் கர்த்தர் இல்லை. நீ பல இடத்துக்கு போய் நிற்ப, பலானதை எடுத்து நிற்ப, பலதெல்லாம் பார்த்துட்டு இருப்ப, செஞ்சு நிற்ப. கர்த்தர் என்ன தடை செய்யக்கூடாதா? கர்த்தர் வந்திருந்தாருனாக்கா மோசையை வெட்டும்படியாக கர்த்தர் தூது வந்தாரு. 4ஆம் அதிகாரம் யாத்திராகமத்துல அந்த மாதிரி வந்திருப்பாரு. பட்டயத்தோட துண்டு துண்டா வெட்டியிருப்பாரு. அதான் தார் வர்றது கிடையாது. அப்படி போய் பண்ணிக்கும் அப்படின்றாரு. அவருக்கு பேரை பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் அவர். சும்மா சும்மா கர்த்தர் தடை செய்யக்கூடாதா? வாயில பீடி இருக்கும் போது கர்த்தர் தட்டக்கூடாதா? குடியும் போது கர்த்தர் தள்ளிடக்கூடாதா? அந்த ஸ்திரியை பார்க்காத அளவுக்கு என் கண்ணை திருப்பக்கூடாதா? கண்ணை நோண்டிருப்பாரு அவரு. அப்படிலாம் கர்த்தர் இழுக்கக்கூடாது. ஆண்டவரே அக்கிரமம் செஞ்சிட்டேன். பாவம் தாவீது அப்படிதான் ஒத்துக்கணும். பாவத்தினால் என் தாய் கர்ப்பம் தரித்தால் என் ஆண்டவரே பரிசுத்தவா நீர் பாப்பீர். பொருந்திருந்து பாவி நானு பாவத்தான் செய்வேன். இரக்கம் பாராட்டக்கூடாதான்னு பொழும்பி அழுகுறான். கர்த்தர் பொல்லாத சோதனையில் இல்லை, கர்த்தர் சந்தேகத்தில் இல்லை. 3வது 4ஆம் அதிகாரம் 1-3. 4ஆம் அதிகாரம் 1-3. உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சையினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போனீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் என்ன வார்த்தை? பெற்று
எங்க இச்சை இருக்குதோ அங்க யாரும் இல்ல, கர்த்தர் இல்லை. சோதனையில கர்த்தர் இல்லை, பொல்லாத சோதனையிலே, இச்சையில கர்த்தர் இல்லை, சந்தேகத்துல கர்த்தர் இல்லை. அப்ப கர்த்தர் எதுல மாத்திரம் இருந்து வேலை செய்வார். ஊழியக்கார இச்சை உள்ளவனா இருந்தாக்கா அவனை வீட்டுல சேர்க்காதீங்க தயவு. அதான் உங்களுக்கு எப்பவுமே இச்சை உள்ள ஊழியக்காரன் இச்சை இருக்கிற இடத்துல யாரும் இல்ல. கர்த்தரில் விண்ணப்பம் அவன் தலைமையில கை வச்சா நடக்க போறது கிடையாது. அவங்கள உள்ளே சேர்க்க கூடாது. சோதனைக்குள் போயிருக்கிற ஊழியக்காரனை கூப்பிடாதீங்க. யூசேல அவனுக்கு ஒரு குடி பழக்கமோ மற்ற பழக்கமோ ஏதாவது போதை பழக்கம் ஏதாவது அவனை சேர்க்காதீங்க உள்ள. அவன் ஜெப கேட்கப்படாது. வீட்டுல இருந்து ஒரே ஊர் கதை பேசுறவன் சந்தேகம் உள்ளவன், அவங்க கதை இவங்க கதை உக்காந்து பேசின்னு இருக்கிறவன் வந்து சந்தேகம் உள்ளவன். அவங்கள சேர்க்காதீங்க. ஜெபம் கேட்கப்படாது. ஸோ 3 இடத்துல கர்த்தர் சுத்தமா இருக்க மாட்டார். அவருடைய நாமம் இருக்காது. நாமம் என்றால் அவருடைய முழு பிரசன்னம் இருக்காது. எதற்காக நரகமாக தெரியுமா? நரகத்துல கர்த்தருடைய நாமம் இல்லை. என்ன நரகத்துல இல்லை, கர்த்தர் நாமம் இல்லை என்றால் அங்க கிருபை இல்லை, இரக்கம் இல்லை, தயவு இல்லை. ஆகையால் பொதுவான கிருபையும் இல்லாத பட்சத்தில் மழையும் இல்லை, தண்ணீரும் இல்லை, ஸ்வஸ்தமும் இல்லை, சுகமும் இல்லை, ஆகாரமும் இல்லை, ஒண்ணும் இருக்காது அந்த இடத்துல. எங்க? நரகத்தில். ஸோ இந்த 3 இடத்துல கர்த்தர் இல்லை. புரியுதா? 5ஆம் அதிகார வசனம் 14-15. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். ஒரு வார்த்தையை கர்த்தருடைய எடுத்து பேசி. வசனம் 15. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தனால அது அவனுக்கு மன்னிக்கப்படும். யார் எழுப்புறது? யாரு பாவங்களை மன்னிக்கிறது? யார் பாவங்களை மன்னிக்கிறது? கர்த்தர். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்பட. யார் மன்னிக்கிறது? மனுஷனா? பாதிரியாரா? ஊழியக்காரனா? யார் எழுப்புறது அவனை? கர்த்தர் எழுப்புறார். யார் பாவங்களை மன்னிக்கிறது? கர்த்தர் மன்னிக்கிறார். அப்ப விசுவாசம் உள்ள பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொன்னால் யார் ரட்சிக்கிறது? கர்த்தர் ரட்சிக்கிறார். எதுல ரட்சிக்கிறார்? விசுவாசத்தில் ரட்சிக்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். எபிரேயர் பேசியிருக்கிறார். அப்ப வீட்டுல சுகம் உண்டாகும் என்றால் அங்க என்ன இருக்கணும்? கொஞ்சமாவது உங்க வீட்டுல மாத்திரம் விசுவாசம் என்பதான் ஒரு விஷயம். ஊழியக்கார நிமித்தமாகட்டும் அல்லது இன்னொரு விசுவாச நிமித்தமாக வியாதி படிக்க இருக்கிற உங்க குடும்பத்துல விசுவாசம் மாத்திரம் விதைச்சிட்டு போயிட்டாங்கனாக்கா சுகம் ரொம்ப கிட்ட இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் அங்க இருக்குது, கர்த்தருடைய பிரசன்னம் அங்க இருக்கிறது, கர்த்தருடைய கிருபை அங்க இருக்கிறது, கர்த்தருடைய தயவு அங்க இருக்கிறது. கர்த்தர் எழுப்பத்தக்கதான நேரம் ரொம்ப கூடி வந்திருக்கிறது. கர்த்தர் அவனை எழுப்பத்தக்கதாக ஆயத்தமா இருக்கிறார். ஏன்? விசுவாசம் அந்த இடத்துல விதைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் அப்பவே எழுப்பார் நினைச்சுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய நாமத்துக்குரிய சத்தியத்தை வெளிப்படுத்தின பிறகு, விசுவாசத்தை விதைத்த பிறகு, அது கர்த்தர் சமீபத்தில் எப்பயோ செய்வார். அவர் அன்னைக்கும் செய்யலாம், நாளைக்கும் செய்யலாம், நாளைக்கும் செய்யலாம், ஒரு வாரம் கடந்து செய்யலாம். ஆக மொத்தத்தில் கர்த்தர் கிரியை செய்கிற மண்டலம் எது? கடைசியாக ஒரு விஷயம், வசனம் 14, 14-15, ஒன் லாஸ்ட் டைம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இந்த ரட்சிக்குன்ற வார்த்தை 5 இடத்துல வருது. ஆனா 5 கோணங்களை சொல்லப்படாது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த ஒட்டுமொத்த விஷயமும் இங்க நிறைவேறுது. முதலாவது 1ஆம் வசனம் 21, 121. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு, என்ன வார்த்தை? உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை, என்ன வார்த்தை? ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்கிறது எது? திருவசனம். இங்க திருவசனம் நம்மை ரட்சிக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனம் 14, 2:14. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம், என்ன வார்த்தை? அவனை ரட்சிக்குமா? இங்க ரட்சிக்கிறது எதா சொல்லப்படுது? விசுவாசம். ரட்சிக்கிற விசுவாசம், ரட்சிக்கிற திருவசனம். 3வது 4ஆம் வசனம் 12, 4:12. நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே, என்ன வார்த்தை? ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? இந்த இடத்துல யார் ரட்சிக்கிறவர்? கர்த்தர், நியாயாதிபதி. சோ திருவசனம் ரட்சிக்கிறதாகவும் விசுவாசம் ரட்சிக்கிறதாகவும் கர்த்தர் ரட்சிக்கிறதாகவும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகார வசனம் 20. தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன், என்ன வார்த்தை?
ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். நன்றாக கவனித்தீர்களா? கர்த்தர் ஒருவனை ரட்சிக்கத்தக்க, அங்க சொல்லப்போ ரட்சிப்புன்ற வார்த்தை, சொசுன்ற வார்த்தை சாதாரணமான வார்த்தை கிடையாது. அவனை எழுப்புவார், அவன் பாவங்கள் செய்தனால அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆத்தும ரட்சிப்பு, சரீரத்தின் சுகத்திற்கு அடுத்த ரட்சிப்பு, ரெண்டுத்தையும் கர்த்தர் தருகிறார். ஃபுல் டொமைன், கம்ப்ளீட் சால்வேஷன், முழு ரட்சிப்பு அந்த இடத்துல கர்த்தர் அருளுகிறார். 10 படிக்க இருக்கிறவனுக்கு அவன் செய்த பாவத்திலிருந்து அவனுக்கு பாவ மன்னிப்பும், திருப்ப அவனை பாதாள கொண்டு போகாதபடிக்கு பாவ மன்னிப்பும், அவனுடைய சரீரத்தில் பாவத்திலிருந்து வந்த வியாதியிலிருந்து சுகத்தையும் கொடுத்து முழு ரட்சிப்பை அருளுகிறார். இந்த ரட்சிப்பை கர்த்தர் எப்படியெல்லாம் எந்த விதத்தில் அவர் யூஸ் பண்றாரு கவனிங்கள். முதலாவது அவருடைய திருவசனம், ரட்சிக்கிற திருவசனம். 2வது ரட்சிக்கிற விசுவாசம். 3வது ரட்சிக்கிற கர்த்தர். 4வது இறுதியில ரட்சிக்கிற விசுவாசி. அப்ப கர்த்தரோட ரட்சிப்பு திருவசனத்திலிருந்து வருகிறது, விசுவாசம் மூலியமா வருகிறது. முதல் கர்த்தர்கிட்ட புறப்பட்டு வருகிறது, விசுவாசன் வழியில் வருகிறது, திருவசனத்தின் நிமித்தமா வருகிறது. அந்த திருவசனம் ஒரு விசுவாச நிமித்தமாய் மற்றவர்களுக்கு போகிறது. கர்த்தரோட ரட்சிப்புடைய அந்த ஒரு அருமையான ஒரு வழி கவனித்தீர்களா? கர்த்தர்கிட்ட இருந்து திருவசனம் மூலியமா ஒரு விசுவாசிக்கிட்ட இருந்து போகும் பொழுது, விசுவாசம் உண்டாகும் பொழுது ரட்சிப்பு உண்டாகிறது. ஆனா ரட்சிப்பை ஏற்படுத்தியது யாரு? கர்த்தர். எப்படி அதை அருளுகிறார்? திருவசனத்திலே. யாரு மூலியமா? விசுவாசிகள் மூலியமா. அதை எப்படி மத்தவன் பெற்றுக்கொள்கிறான்? விசுவாசத்தில். ஹல்லேலூயா. எதுக்கு சொன்னீங்க ஹல்லேலூயா? கடைசியா 14-15 வாசி முடிச்சார். ஓகே, நோ மோர் டைம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம், மூப்பர்கள் ஏறெடுத்த விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை 10 படுக்கையா இருக்கிற வியாதியஸ்தனை ரட்சிக்கும். எப்படி ரட்சிக்கும்? முதலாவது கர்த்தர் அவனை எழுப்புவார். எப்படி? சரீரத்தில் எழுப்புவார். எகேரோன்ற வார்த்தை இயேசுநாதரை மரித்தோரிலிருந்து கர்த்தர் எழுப்பினார். சேம் கிரீக் வேர்ட் அது. மரித்த நிலையில் இருக்கிற இந்த ஒரு சரீரத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? எழுப்புகிறார். எழுப்புவார். அடுத்த வார்த்தை, அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு என்ன ஆகும்? மன்னிக்கப்படும். பாவ மன்னிப்பு, ஆத்மா மன்னிப்பு, பாவ மன்னிப்பும் சரீரத்தின் ரட்சிப்பையும் கர்த்தர் அருளுகிறார். எந்த இடத்துல விசுவாசம் உண்டோ அந்த இடத்துல. அன்பானவர்களே, உங்களுடைய உடலிலே வியாதி இருக்குமே ஆனால் என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, கர்த்தர் கிரியை செய்ய வாஞ்சா இருக்கிறார். ஆனால் அவர் கிரியை செய்கிற ஒரே ஒரு மண்டலம் என்னவென்றால் விசுவாசம் தான். விசுவாசம் இருக்கிறதா? இல்லாவிட்டால் மூப்பொருளிங்கிற வள வைக்கின்றோம். எந்த மூப்பர்கள்? இச்சியாத மூப்பன், சோதனைக்குள் படாத மூப்பன், சந்தேகம் இல்லாத மூப்பன். கரெக்ட். விசுவாசம் உள்ள மூப்பர்களை கூப்பிடுங்க. எந்த மூப்பர்களுக்குள்ளாக ரட்சிப்பை ஏற்படுத்துகிற வசனம் இருக்கிறதோ அந்த மூப்பர்களை கூப்பிடுங்கள். எந்த மூப்பர்களுக்கு ரட்சிப்பை அருளுகிற கர்த்தர் ஆண்டவராக இருக்கிறாரோ அந்த மூப்பர்களை கூப்பிடுங்கள். அவர்கள் விசுவாசத்தை உதிக்க செய்து விதை போல விதைக்க செய்து அவர்கள் போவார்கள். கண்டிப்பா சுகம் உண்டாகும். இன்றைக்கு நாளைக்கு கண்டிப்பா சுகம் உண்டாகும். விசுவாசம் இருக்கா சகோதர சகோதரிகளை? போக வெளியே சொல்ல முடியாத பெரிய வியாதி உள்ளத்தில் வசிக்குமே ஆனால் விசுவாசத்தை கொண்டு வந்தால் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் எழுப்புவார். சந்தேகமே இல்லை, கர்த்தர் எழுப்புவார். அது பாவத்திலிருந்து வந்தது ஆனால் அந்த பாவங்களையும் கர்த்தர் மன்னிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசம் எல்லாம் வேலாவாது. சந்தேக இடத்துல கர்த்தரை எதிர்பார்க்காதீங்க. சோதனை இருக்கிற இடங்கள் ரொம்ப இடங்குது, அங்கெல்லாம் போயிட்டு கர்த்தரை எதிர்பார்க்குங்க. சோதனை இருக்கிற இடத்துல கர்த்தர் இல்லை, இச்சை இருக்கிற இடத்துல கர்த்தர் இல்லை, சந்தேகம் இருக்கிற இடத்துல கர்த்தர் இல்லை. இது 3ல் ஏதாவது உங்க வீட்டில் உங்களுக்கு இருந்ததே ஆனால் உங்க சரீரத்துல வியாதி போக வாய்ப்பில்லை. இது 3ம் இல்லாத மூப்பர்களை வரவழையுங்கள். அண்டர்ஸ்டாண்ட்? நிச்சயமா உங்க சாவுக்கு எதுவான சரித்தை கர்த்தர் எழுப்புவார். What a friend we have in Jesus, all our sins and griefs to bear. What a privilege to carry everything to God in prayer. Oh, what peace we often find.
forsaking, take it to the Lord in prayer. Surely thou will find a solace there. One more time from the beginning, all together. What a friend we have in Jesus. All our sins and griefs to bear. What a privilege to carry everything to God in prayer. Oh, what peace we often fulfill. Oh, what needless pain we bear. All because we do not carry everything to God in prayer. Heavy trials and temptation, these that trouble anywhere. We should never be discouraged. Take it to the Lord in prayer. Can we find a friend so faithful, who will all our sorrows share? Jesus knows our every wish.